விழுப்புரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியவரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்து விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். விக்கிரவாண்டி அருகே காவல்துறையினர் அழைத்துச் சென்றபோது காவல்துறையினரை அரிவாளால் வெட்டிவிட்டு விசாரணை கைதி உதயபிரகாஷ் தப்பி ஓட முயன்றார். இதனையடுத்து துப்பாக்கியால் 2 ரவுண்ட் சுட்டு காவல்துறையினர் அவரை பிடித்தனர். அரிவாளால் தாக்கியதில் காயமடைந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் தலைமை காவலர் தீபன்குமார் ஆகியோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தப்பி ஓட முயன்ற உதயபிரகாசுக்கும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த காவல்துறையினரை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். நம்ம தொடர்ந்து விசாரணையில் அக்யூஸ்டு பிடித்தோம். அக்யூஸ்டு உதயபிரகாஷ் அண்ட் இன்னொரு ஜுவனைல் அக்யூஸ்ட் இன்றைக்கி இப்போது ரிகவரி ஃபோன் ரிகவரி பண்ணும்போது அவர் போலீஸ்க்கு அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் ஆஃப் மினிமம் ஃபோர்ஸ் பண்ணோம். முன்னாடி வார்னிங் கொடுத்தோம். நம்ம 2 போலீஸ்க்கும் இதில் காயம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம வார்னிங் கொடுத்தோம். அதன் பிறகு நம்ம எஸ்ஐ 2 ரவுண்ட் ஷூட் பண்ணார். அதில் அவருக்கு நீ பக்கத்தில் இன்ஜுரி இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. போலீஸுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு.